கவலை, இன்னும் கவலை. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு கடைசி காலத்துக்கு வந்துட்டாங்க. கடைசி காலத்தில் மரணத்துக்கு முன்னாடி அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு வராங்க, வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா கிட்ட கேட்குறாங்க, ஆயிஷாவே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு அனுமதி கொடு, நான் என்ன பண்ண போகிறேன், இன்னைக்கு அல்லாஹ் கிட்ட நின்று தொழுவ போகிறேன் அப்படின்றாங்க. இப்போ ஆயிஷா என்ன சொல்கிறாங்க, கணவரே நீ என்கிட்ட நெருங்கி இருக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் அல்லாஹ் கிட்ட நிற்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் போங்க அப்படின்றாங்க. போய் நின்று வணங்குறாங்க. அல்லாஹ்வுக்கு தப்பீர் கட்டிட்டு ஓதுறாங்க, அழுகுறாங்க. என்ன ஆகுது, அந்த அளவுக்கு அழுகுறாங்க. ஃபஜ்ர் டைம் ஆயிடுச்சு. யார் வரா, பிலால் ரலியல்லாஹு வந்துட்டாங்க. வந்து அனுமதி கேட்குறாங்க, உள்ளே வரட்டுமா அப்படின்னு. உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவங்களுடைய கவலை, அந்த விஷயத்தை பார்த்துட்டு இவங்க அப்படியே நின்றுறாங்க. தொழுக முடியுது. தொழுக முடிச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அல்லாஹ் தான் உங்களை முன்பின் பாவத்தை மன்னிச்சிட்டாங்க, அப்புறம் எதுக்கு நீங்கள் இவ்வளோ உங்களை சிரமப்படுத்திக்கிறீங்க அப்படின் போது, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, அஃபலா அக்கூன அப்தன் ஷக்கூரா, அல்லாவுக்கு நான் நன்றி உள்ள அடியானா இருக்க ஆசைப்படுறேன். இந்த உலகத்தாரிலே இருக்கிற எல்லாத்தை விட அல்லாஹ் என்னை வந்து என்ன ஆக்கியிருக்கான், நபியா ஆக்கியிருக்கான், ரசூலா ஆக்கியிருக்கிறான். இதெல்லாம் நான் கேட்டு கொடுக்கல, அல்லாவா எனக்கு கொடுத்தது. இப்போ நான் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவன் நான் இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்றான். இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. ஒரு முறை தொழுகையில் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுகையில் எல்லா சஹாபாக்களாக தொழுதுகிட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன ஆகுதுன்னா, சில சஹாபாக்கள் மயங்கி விழுகுறாங்க. விழுந்தோடனே தொழுக முடியுது. தொழுக முடிச்சுட்டு அவங்கள தூக்கிட்டு தண்ணி தெளித்து ஏறிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஏஞ்ச மக்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, சொல்லாவே சில கறி துண்டை கொடுங்களேன், சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பசிக்குது எங்களுக்கு, கொடுங்களேன் அப்படின்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அழுதுகிட்டே சொல்கிறாங்க, என்கிட்ட இருந்தால் நான் உங்களுக்கு தந்திருக்க மாட்டேனா, என்கிட்ட இருந்தால் நான் உங்கள்கிட்ட தந்திருக்க மாட்டேனா, கண்டிப்பாக நான் தருவேன். ஆனால் ஒரு நாள் வரும், உங்களுக்கு பாரசீகமும் ரோமாபுரியும் உங்கள் காலு கீழே வந்துடும், அன்றைக்கி இந்த மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்க, செல்வ செழிப்பில் இருப்பீங்க அப்படின்னு வந்து ஒரு சாபி வச்சு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் இன்னைக்கு இருக்கிறது சிறந்ததா, அன்றைக்கி இருக்கிறது சிறந்ததா அப்படின்றாங்க. இன்றைக்கி நீங்கள் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த நிலை தான் உங்களுக்கு சிறந்தது. அன்றைக்கி நீங்கள் பொருளாதாரத்துலேயும் பெருமையிலையும் ஆட்சியிலையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க, அந்த நாளை விட இந்த நாள் தான் சிறந்தது அப்படின்றான்.